அச்சச்சோ, அவரா? பயங்கரமான ஆளாச்சே. யார் அந்த பயங்கரமான ஆள்? நம்ம ட்ரம்ப் தான். 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காட்டி அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு ட்ரம்ப். ஈரான் மசியல. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்னு அடுத்து ஒரு 10 நாட்கள் டைம் கொடுத்தாரு. அப்பவும் ஈரான் கண்டுக்கல. இப்ப என்ன பண்றாரு ட்ரம்ப்? ஈரானுக்கு 48 மணி நேரம் தான் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்காட்டி ஈரான் மேல நரகத்தையே இறக்குவேன் அப்படின்னு மிரட்டியிருக்காரு. இப்பவும் ஈரான் கண்டுக்கல. என்ன ஆனாலும் தொடர்ந்து சண்டை செய்வோம் அப்படின்னு மல்லுக்கு நிக்கிறாங்க. ஒரு சின்ன நினைவூட்டல், இந்த ஈரான் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உலக நாடுகளே உற்று நோக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹார்முஸ் ஜலசந்தி எப்படி இருந்துச்சு தெரியுமா? நாள் ஒண்ணுக்கு 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள், அதாவது எண்ணெய் டேங்கர்கள், திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் இது வழியா தான் போயிட்டு இருந்துச்சு. எந்த காரணத்துக்காகவும் இந்த வர்த்தக போக்குவரத்து பாதிக்கப்படல. ஈரான் அதை தடுக்கல. வடக்குல ஈரான், தெற்குல ஓமன், இடையில ஹார்முஸ் நீரிணை. இந்த போருக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நம்பகமான எரிசக்தி பாதையா தான் இது இருந்திருக்கு. இன்னொரு நினைவூட்டல், ஈரான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறதா எந்த விதமான அதிகாரப்பூர்வ ஆதாரங்களும் கிடையாது இதுவரைக்கும். ஈரான் தொடர்ந்து தன்னோட அணுசக்தி திட்டத்தை விரிவுபடுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆனா இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய அமெரிக்கா கிட்ட ஏற்கனவே அணு ஆயுதங்கள் இருக்கு. இஸ்ரேல் கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறது வெளிப்படையான ரகசியம் மாதிரி அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இதுவரைக்கும் அணு ஆயுதம் தயாரிக்காத ஈரான அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்கி கடுப்பாகியிருக்காங்க. இந்த 2 நாடுகளாலையும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தங்களுடைய தற்காப்புக்காக ஈரான் இனி அணு ஆயுதத்தை தயாரிச்சா யாரை குற்றம் சொல்ல முடியும்? ஈரானையா, இல்ல அவங்களை இந்த நிலைமைக்கு தள்ளின அமெரிக்காவையும் இஸ்ரேலையுமா? இப்ப நடக்கக்கூடிய இந்த ஈரான் போருக்கான விலையை உலக மக்கள் தான் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. கச்சா எண்ணெய் விலை கண்ணா பின்னாடி ஏறுது. பெட்ரோல் டீசல் விலை உயருது. இன்னும் போக போக அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உலகம் முழுக்க அதிகரிக்கும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அந்த அளவுக்கு உலகளாவிய எண்ணெய் நெருக்கடி மோசமாகிட்டே இருக்கு. நம்ம அதை குறைச்சு மதிப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றும் எண்ணெய் நெருக்கடி, ஏற்பட போகும் பொருளாதார பயங்கரங்கள் குறித்து ஆழமாக அலசுவோம். இது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் அது தன்னோட பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் நம்புது. ஏன்னா ஈரானும் இஸ்ரேலும் பல ஆண்டுகளா எதிரிகள். ஆனா 1979க்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம 2 பேரும் நண்பர்களா தான் இருந்தாங்க. ஏன்னா அப்ப ஈரான்ல ஆட்சி முறையே வேற. அப்ப இருந்த ஈரான் மன்னர் மேற்கு நாடுகளோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. இது பிடிக்காம தான் 1979ல் ஈரான் புரட்சி ஏற்பட்டு ஈரான் மன்னர் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டு இஸ்லாமிய மதகுரு தலைமையிலான ஆட்சி கொண்டு வரப்பட்டுச்சு. 1948ல் இஸ்ரேல் உருவானப்ப பல இஸ்லாமிய நாடுகள் அதை ஏற்கல. ஆனா ஈரான் ஏத்துக்குச்சு. 1979க்கு அப்புறம் நிலைமை அப்படியே தலைகீழாச்சு. புதிய இஸ்லாமிய அரசு இஸ்ரேலை சட்டவிரோத நாடு அப்படின்னு அறிவிச்சது. இங்கிருந்து துவங்குது பிரச்சனை. இஸ்ரேலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லெபனான்ல இருக்க ஹிஸ்புல்லா அமைப்பா இருக்கட்டும், ஏமன்ல உள்ள ஹவுதிகள் அமைப்பா இருக்கட்டும், காசால உள்ள ஹமாஸ் அமைப்பா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இஸ்ரேலுக்கு ஆகாது. ஆனா இந்த அமைப்புகளுக்கு பின்னாடி ஈரான் இருக்கு. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய குடைச்சலா இருக்கு. அணு ஆயுதம் அப்படிங்கிறத தாண்டி இந்த மத்திய கிழக்கு பகுதியில யார் அதிகமா ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிற ஒரு போட்டி. ஈரான் கிட்ட மட்டும் அணு ஆயுதம் போயிடுச்சு அப்படின்னா அது தன்னோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆகிடும் அப்படின்னு இஸ்ரேல் நம்புது. அப்ப இஸ்ரேல் கிட்டையும் அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுல, அதுதான் நியாயம். ஆனா இஸ்ரேல் கிட்ட ஏற்கனவே அணு ஆயுதம் இருக்கு அப்படின்னு தான் உலக நிபுணர்கள் கருதுறாங்க. இந்த கருத்தை வலுப்படுத்துற மாதிரி அணு ஆயுதங்களை கட்டுப்படுத்த உருவாக்கப்பட்ட உலகளாவிய உடன்படிக்கையில இஸ்ரேலும் கையெழுத்திடல. ஈரான் இப்ப 60% அளவுக்கு யுரேனியத்தை செறிவூட்டுது. 90% செறிவூட்டிட்டா அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு. ஆனா நாங்க அமைதியான வழியிலையும் ஆய்வுக்காகவும் மருத்துவம் அறிவியல் மாதிரியான விஷயங்களுக்காகவும் மட்டும்தான் யுரேனியத்தை செறிவூட்டுறோம் அப்படின்னு ஈரானும் எத்தனையோ தடவை மறுத்துருச்சு. ஒரு முழுமையான அணு ஆயுதத்தை உருவாக்க இன்னும் பல கட்டங்கள் இருக்கு. ஆனா ஈரான் இன்னும் அந்த நிலைமைக்கு வரல, அந்த நிலையை இன்னும் எட்டல அப்படின்னு தான் சர்வதேச அமைப்புகளும் சொல்றாங்க. இதையும் மீறி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன வேணும்? நாங்க மட்டும்தான் அணு ஆயுதம் வச்சிருப்போம்,
வேற யாரும் ஆராய்ச்சிக்காக கூட அணுசக்தி அப்படிங்கிற பேரையே உபயோகிக்க கூடாது அப்படிங்கிறதா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் வச்சிருந்தா அதை இந்த உலகம் ஏத்துக்கணும், சகிச்சுக்கணும், அப்படிதானே? ஆக இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை நிலைப்பாடு. இதைத்தான் பல உலக நாடுகளும் நியாயமே இல்லை அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 2 நாடுகள் கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப மற்ற நாடுகள் என்ன நினைக்கும்? நம்ம பாதுகாப்புக்காக நம்மளும் அதை வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா அப்படிதான் அணு ஆயுதங்கள் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்கும். சக்தி வாய்ந்த நாடுகள் அவங்க கிட்ட அணு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட நீங்கள்லாம் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? அமெரிக்காலையும் இஸ்ரேல்லையும் இருக்கிற மாதிரி தான் எல்லா நாடுகள்லையும் மனிதர்கள் தான் வாழ்றாங்க. இல்ல இந்த 2 நாடுகள் மட்டும் தங்கத்தாலானதா? எல்லாரும் மனுஷங்க தானே. அணு ஆயுதத்தால அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆபத்து அப்படின்னா அமெரிக்கா வச்சிருக்கக்கூடிய இல்ல இஸ்ரேல் வச்சிருக்கிறதா நம்பப்படக்கூடிய அணு ஆயுதங்களாலையும் எல்லாருக்கும் ஆபத்து தான். சரி, இதை வச்சு ஈரான் மேல இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தி அப்பாவி குழந்தைங்க, பெண்கள், பொதுமக்கள்னு பலர் கொல்லப்பட்டிருக்காங்க. கோபத்துல ஈரான் ஹார்முஸ் நீரிணையை முடக்கி உலகம் முழுக்க எண்ணெய் வர்த்தகம் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு. இது எல்லா நாடுகள்லையும் வாழக்கூடிய நம்மள மாதிரி சாமானிய மக்களுக்கு தான் இதனால மிகப்பெரிய பாதிப்பு. நம்ம தான் பெட்ரோல் விலை, டீசல் விலை, காய்கறி விலையெல்லாம் கூடனா மாச பட்ஜெட் என்ன ஆகுதோ அப்படின்னு யோசிக்கிறோம். நல்லா பாருங்க, வருமானம் அப்படியே தான் இருக்கு, ஆனா செலவு மட்டும் கூடிக்கிட்டே இருக்கு. இது உழைக்கும் மக்கள் மீது திணிக்கப்படக்கூடிய எவ்வளவு பெரிய அழுத்தம். இதெல்லாம் ட்ரம்ப்புக்கு தெரியவா போகுது? ஏன்னா அவரா நம்மள மாதிரி சிலிண்டருக்கு லைன்ல கால் கடுக்க நிக்கிறாரு, வெங்காய விலை ஏறி போச்சே, தக்காளி விலை கூடி போச்சே அப்படின்னு கவலைப்பட போறாரு? ஈரான் போருக்கான விலையை நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்பவுமே அந்த ஹார்முஸ் ஜலசந்தியில எண்ணெய் வர்த்தகம் முழுமையா முடக்கப்படல. ஈரானுடைய நட்பு நாடுகளுடைய கப்பல்கள்லாம் தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்கு, இந்தியாவுக்கான கப்பல்கள் உட்பட. ஆனா ஈரான் போர் மட்டும் உடனடியா முடிவுக்கு வராட்டி அதுக்கப்புறம் தான் இந்த போரோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏறின விலை அப்படிங்கிறது போர் குறித்த செய்திகளால ஏற்பட்ட பதற்றத்தால ஏறினது. வடிவேலு சார் காமெடி இருக்கும்ல, அந்த மாதிரி கல்யாணத்தப்ப அவர் கேட்டது ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வா அப்படின்னு. ஆனா அது கடைசியில எங்க கொண்டு வந்து நிப்பாட்டும்? மாப்பிள்ள சொம்பு கொடுத்தாதான் தாலி கட்டுவாராம் அப்படின்னு வந்து நிக்கும்ல. அந்த மாதிரி இந்த போரால பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பு இருக்கு, சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்தியை பார்த்ததும் பெட்ரோல் டீசல் விலை நாளைக்கு காலையிலேயே கூடிருமா, சிலிண்டர்லாம் ஸ்டாக் எதுவுமே இல்லையா அப்படின்னு புரளி பரவி எல்லா இடங்கள்லையும் கேன்கள்ல, ட்ரம்மில், வட இந்தியா பக்கம்லாம் பிரியாணி ஆக்கிற அண்டா இருக்குல்ல, அதுல எல்லாம் பெட்ரோல் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிலிண்டர்களை பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்ததெல்லாம் வெறும் ட்ரெய்லர், அதாவது ஒரு பயத்தால வந்த விலையேற்றம். ஆனா உண்மையாவே இப்பதான் பிரச்சனையே தொடங்கியிருக்கு. இனி இந்த மாதிரி பதற்றமான செய்திகள்லாம் வராட்டியும் கூட விலைவாசி உயர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க உலக நாடுகள் அவசரகால கையிருப்புகளை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. போர் தொடங்கினதுல இருந்து பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 50% உயர்ந்திருக்கு. இன்னொன்னு, உலக நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு நாளுக்கு நாள் மோசமாகிட்டே இருக்கு. மேற்கு நாடுகளுக்குள்ளேயே பிளவு ஏற்பட்டிருக்கு. சர்வதேச எண்ணெய் சந்தையில ஒரு நாளைக்கு 70 லட்சம் பீப்பாய் எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. உலகம் முழுக்க வழக்கமா மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் பயன்படுத்தப்படுது, கிட்டத்தட்ட 10 கோடி பீப்பாய் எண்ணெய். ஹார்முஸ் மாதிரியான முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையில சிக்கல் வர்றப்ப அந்த விநியோகத்துல பெரும் பகுதி பாதிக்கப்படுது. இப்ப உலக எரிசக்தி முகமை வாயிலா பல்வேறு அரசுகள் தங்களுடைய அவசரகால கிடங்குகள்ல இருந்து 40 கோடி பீப்பாய் எண்ணெயை விடுவிச்சிருக்காங்க. கேட்கறதுக்கு ரொம்ப பெரிய அளவிலான எண்ணெயா இருக்கு. ஆனா உலக அளவிலான பயன்பாட்டுக்கு அப்படின்னு பாக்குறப்ப இந்த அளவு எண்ணெய் வெகு சொற்ப நாளைக்கு தான் போதுமானதா இருக்கும். உதாரணத்துக்கு இப்படி சொன்னா நமக்கு எளிமையா புரியும். இப்ப நம்ம ஊர்ல ஒரு தண்ணி தொட்டி இருக்கு, பெரிய தண்ணி தொட்டி. திடீர்னு அதோட குழாய் உடைஞ்சு போச்சு, மக்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல. அதனால அரசாங்கம் இந்த மாதிரி அவசரகால சூழலுக்குன்னு சேமிச்சு வச்சிருந்த தண்ணியை மக்களுக்கு விநியோகிக்கிறாங்க. நமக்கும் தண்ணி கிடைக்குது. ஆனா தண்ணி கிடைக்குதே அப்படின்னு நம்மளால நிம்மதியா இருந்துட முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த அவசரகால தண்ணி தீந்து போச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த பெரிய தண்ணி தொட்டியை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுவோம். அதுக்கு உடைஞ்ச குழாயை நம்ம சரி செய்யணும். இப்ப அந்த உடைஞ்ச குழாய் தான் ஹார்முஸ் நீரிணை. அது பழைய மாதிரி சுதந்திரமா செயல்படாட்டி மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு உலகத்துக்கு. ஏன்னா உலக நாடுகள் கிட்ட இருக்கிற கையிருப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹார்முஸ் நீரிணை வழியா வர்றது ஆபத்து அப்படின்னு ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக வேற பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னே வச்சுப்போம். இப்ப அவங்களுக்கும் செலவு தான். ஏன்னா ஹார்முஸ் அப்படிங்கிறது நேரா மூக்க தொடுறது மாதிரி, பிற கடல் பாதைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது அப்படியே தலையை சுத்தி மூக்க தொடுறதுக்கு சமம். அப்ப கப்பல் போக்குவரத்துக்கான செலவும் அதிகமாகும், காலதாமதமும் ஆகும். இது எண்ணெயோட மட்டும் நின்று போறதில்ல. ஏன்னா வளைகுடா நாடுகள் யூரியா மற்றும் அமோனியா போன்ற முக்கிய உரங்களையும் நமக்கு கொடுக்குது. ஆக இந்த விநியோகம் தடைப்பட்டா
உலகெங்கிலும் இருக்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. நம்ம என்ன இயற்கை உரங்களையா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்துல மாதிரி? இல்ல தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா? செயற்கை உரங்களை நம்பிதான் இன்னைக்கு 99% விவசாயிகள் இருக்காங்க. அத்திப்பூத்தா மாதிரி எங்கேயாச்சும் தான் தற்சார்பு விவசாயிகள் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது விவசாயத்துறைக்கு மிகப்பெரிய அடி. விவசாய செலவுகள் அதிகரிச்சா உணவுப் பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கும். எண்ணெய் விலை அதிகரிச்சாலும் காய்கறி விலை உயரும். உரங்களால விவசாய செலவு அதிகரிச்சாலும் விலைவாசி உயரும். மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம உலக மக்களுடைய நிலைமை மாறப்போகுது. விலைவாசி உயர்ந்தா பணவீக்கமும் மோசமாகும். உற்பத்தி திறன் குறைஞ்சா பொருளாதாரம் மந்தமாகும். பணவீக்கம்னா விலை உயர்வு தான். இப்போ 1 கிலோ தக்காளி 15 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா விலைவாசி உயர்ந்துச்சுன்னா அதே 15 ரூபாய்க்கு 1/2 கிலோ தக்காளி தான் வாங்க முடியும். பணம் அதே 15 ரூபாய் தான். ஆனா அந்த விலைக்கு முன்னாடி கிடைச்ச பொருள்ல பாதி தான் வாங்க முடியுது. அப்படிங்கிறப்ப அதுதான் பணவீக்கம். விலைவாசி உயர்வு, பொருளாதார மந்தம் அப்படின்னு 2 பிரச்சனைகளை சமாளிக்கிறது அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு ரொம்ப கடினமான விஷயம். இப்ப இந்தியாவுக்கு ஒரே ஒரு ஆறுதலான விஷயம், போர் பதற்றத்திற்கு மத்தியிலையும் இந்தியாவுடைய எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்ய வளைகுடா நாடுகள்ல இருந்து எரிபொருள் கப்பல்கள் இந்தியாவுக்கு வர தொடங்கியிருக்கு. தற்போதைய நிலவரப்படி போர் சூழலுக்கு பிறகு கடந்த சில வாரங்கள்ல 8 எல்பிஜி கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து பாதுகாப்பா இந்தியாவுக்கு வந்திருக்கு. சீபர்ட் அப்படிங்கிற கப்பல் 44,000 டன் ஈரானிய எல்பிஜியோட இந்தியாவுக்கு வந்திருக்கு. இது கடந்த 7 ஆண்டுகள்ல ஈரானிடமிருந்து பெறப்பட்ட முதல் எரிசக்தி இறக்குமதி. இந்திய கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க ஈரான் மற்றும் பிற நாடுகளோட தூதரக ரீதியா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சேஃப் பேசேஜ் அப்படிம்பாங்க, பாதுகாப்பான பாதை உறுதி செய்யப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிற கப்பல்களும் பாரசீக வளைகுடா பகுதியில பாதுகாப்பா காத்திருக்கு. ஒவ்வொன்றா இந்தியாவுக்கு இப்ப வர தொடங்கியிருக்கு. போருக்கு முன்னாடி வந்த கப்பல்களோட ஒப்பிடுறப்ப இது ரொம்ப குறைவுதான். எதுக்கு இந்த போரை தொடங்கணும் அப்படின்னே தெரியாம இல்லாத ஒரு பிரச்சனையை ஊதி பெருசாக்கி தன்னோட நாட்டையும் நிம்மதியா விடாம உலக நாடுகளுடைய நிம்மதியையும் கெடுத்து எண்ணெய்க்கு லோன்னு அலைய விட்டு உலக பொருளாதாரத்தை குழிதோண்டி புதைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். இதையே ஈரான் முதல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலையும் தாக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்களோட பாதுகாப்புக்காக ஏதாவது பண்ணா ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஈரானுக்கு எதிராக கிளம்பியிருப்பாங்க. ஏன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதே தவற செய்யறப்போ உலக நாடுகளுடைய தலைவர்களுடைய எதிர்வினை இவ்வளவு மந்தமா இருக்கு? ஏன் எல்லா பிரச்சனைகளையும் சகிச்சுக்கிறாங்க? தவறு அப்படின்னா அது யார் பண்ணாலும் தவறுதான்.